வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நம்ம ரோமன் ரெயின்ஸ் உண்மையிலேயே வரப்போகிறது இல்லையாங்க, அதுக்கு பதிலாக ஜிம்மி ஊசோ தான் வரப்போகிறாராம். இதே போல் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி நான் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன், மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நண்பர்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களை முதல்ல ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கும் இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். ஃபாஸ்ட் நியூஸ் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் ஃபேன்ஸ் மத்தியில் பெரிய லெவலில் எதிர்பார்க்குறது எப்போ? மணி இந்த பேங்க் 2024. அதாவது மணி இந்த பேங்கில் பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் கொடுப்பாரு. சம்மர்ஸ்லாமில் சோலோ சிகாவுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான அந்த ட்ரீம் மேட்ச்சை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சோம். ஆக்சுவலி டோட்டல் பிளானும் பார்த்திங்கன்னா மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. WWE அஃபிஷியலி பார்த்திங்கன்னா மணி இந்த பேங்கில் ஒரு 6 man டாக் டீம் மேட்ச்சு கெவின் ஓவன்ஸ் மற்றும் ராண்டி ஆர்டன் அண்ட் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் இவங்க 3 பேருமே இணைந்து பிரெட் லைனை எதிர்கொள்கிறாங்க. இதில் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குதான். WWE பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் டீமில் பார்த்திங்கன்னா 4th மெம்பராக ஒருத்தர் இறக்க போகிறாங்களாம். அது மாதிரி ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் அப்படிங்கிறது சம்மர்ஸ்லாம் டைமில் தான் இருக்கும். அதனால் ரோமன் ரெயின்ஸை நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லப்படுது. அதாவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க கதையை சொல்கிறேன். அதாவது நம்ம சம்மர்ஸ்லாமுக்கு முன்னாடி மணி இந்த பேங்க் இருக்குல்ல, அதில் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் அப்படிங்கிறது ஒரு 4-way மேட்சாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு 8 man டாக் டீம் மேட்சாக நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ கோடி ரோட்ஸ் டீமில் ஒருத்தர் குறையுது. இப்போ பிளட் லைனில் 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேரில் 3 பேர் மட்டும் சண்டை போடுறாங்கன்னா அந்த ஒருத்தர் மிச்சம் இருப்பார். அப்போ அவருக்கு ஒரு ஹைப்பு கிடைக்காத மாதிரி இருக்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கஃபாட்லாம் வந்திருக்காரு, அவருடைய டெபியூட் மேட்சே மணி இந்த பேங்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக கோடி ரோட்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் தேவை. அது யாராக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சோலோ சிகாவினால் பரிதாபமாக அடிபட்டு WWEலிருந்து பல நாட்கள் காணாமல் போன ஜிம்மி ஊசோவாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஜிம்மி ஊசோவுக்கு இன்ஜுரினால போனார். அவருக்கு இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா க்யூர் ஆயிடுச்சு. அவர் ரிட்டனுக்காக காத்துட்ருக்காரு. ஆல்ரெடி சோலோ சிகாவை அடித்து பொட்டலமாக வீட்டுக்கு அனுப்பப்பட்டவர் தான் ஜிம்மி ஊசோ. அப்போ ஜிம்மி ஊசோ ரிட்டர்ன் ஆகும்போது இப்போ ஒரு பிளட் லைனை எதிர்கொள்றதுக்காக கோடி ரோட்ஸ் கூட டைப் பண்ணலாம். இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஜே ஊசோ பண்ணதாக இருக்கட்டும், அதே மாதிரி ராண்டி ஆர்டன், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா பிளட் லைனுக்கு எதிராக பார்த்திங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் அவருக்கு எதிரான ஆப்பனண்ட்டே கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்போ கோடி ரோட்ஸுக்கு எதிரானவர் தான் ஜே ஊசோ, ராண்டி ஆர்டன், இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைமுக்காக கூட்டிகிட்டு வந்தார்ல. அதே மாதிரி ஜிம்மி ஊசோவும் பார்த்திங்கன்னா சரி போனால் போட்டு பிளட் லைனை எதிர்கொள்ளதுக்காக நமக்கு தேவைப்படுவான்னு சொல்லிட்டு மன்னிச்சு ஜிம்மி ஊசோ ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு ஃபேஸ்டனாக பிளட் லைனை எதிர்கொண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, அது இருக்கட்டு. அப்போ ரோமன் ரெயின்ஸ் எப்போ தான் வருவார்? இந்த செய்தி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பட் ஆனால் இது நடக்கும்னு சொல்லப்படுது. சம்மர்ஸ்லாமனுடைய மெயின் ஈவெண்ட் என்ன மேட்ச் தெரியுமா? அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் நடக்க போகுது. வேறு லெவல் தலைவா. யாருக்கும்? ரோமனுக்கும் கோடிக்குமா? இல்லை, சின்ன ரோமனுக்கு. யாருப்போ அந்த சின்ன ரோமன் கேட்டிங்கன்னா சோலோ சிகாவா வெர்சஸ் கோடி ரோட்ஸ்குள்ளே தான் பார்த்திங்கன்னா சம்மர்ஸ்லாமில் நடக்க போதான் மெயின் ஈவெண்ட்டாக. அடங்க ஒப்புறானே, ஷோவில் கல்லை தூக்கி எறிஞ்சிடுவேன், கொன்னே விடுவேன். நாங்கள் மணக்கோட்டையில் எவ்வளோ பெரிய ட்ரீம் மேட்ச்சை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறோம். நான் அது மண்டே நைட்டால் நடந்தது இதெல்லாம் தூக்கி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. பட் ஆனால் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அஃபிஷியல் இல்லை, ரூமராக சொல்லப்படுது. அதுலேயும் இந்த மேட்சோட எண்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா தலைவர் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் கொடுப்பாராம். அது வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாராம். இப்போ சமீபத்தில் சோலோ சிகாவை சொல்லியிருந்தார்ல, ரோமன் ரெயின்ஸ் வரமாட்டார், நீ எதிர்பார்க்காதேன்னு. அதுதான் நடக்க போகுது. ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா மணி இந்த பேங்க் டைம்லலாம் வரமாட்டாராம். அண்ணனோடைய ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா சம்மர்ஸ்லாம் வரைக்கும் தலையிட படிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதில் ஒரு சோகமான விஷயமும் இருக்குது, சந்தோஷமான விஷயம் இருக்குது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆனாலே ரசிகர்கள் மத்தியில் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். சரியா, என்னப்பா அந்த சோகமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் சம்மர்ஸ்லாமில் தான் ரிட்டர்ன் ஆகிறாருன்னா சம்மர்ஸ்லாமில் மேட்ச் விளாட மாட்டார். அது சோலோ சிகாவை தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்காக இருக்கும். ஒருவேளை சம்மர்ஸ்லாமில் கோடி ரோட்ஸ் வச்சு சோலோ சிகாவை மேட்ச் நடக்கும் போதோ அல்லது மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் பார்த்திங்கன்னா அந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் வரலாம். இது ரோமன் ரெயின்ஸோட ரசிகர்களுக்கு ஒரு கசப்பான செய்தியாக இருக்கலாம். ஏன்னா சம்மர்ஸ்லாமில் தலைவனுக்கு ஒரு மேட்ச் இருக்கும், மணி இந்த பேங்கில் ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தவங்க மத்தியில் இப்படி ஒரு ஷாக்கிங்கான செய்தி கிடச்சிருக்குது. பட் ஆனால் இதில் அஃபிஷியல் ஆகலை. ஆனால் நடக்கிறத பார்த்தா இது அஃபிஷியல் பண்ணிடுவானுங்க போல இருக்குதே. முந்தியெல்லாம் ப்ராக் லெஸ்னர் இல்லாத சம்மர்ஸ்லாமில் தான் நம்ம நினச்சி பார்க்க முடியாது. இப்போ ப்ராக் லெஸ்னர் இல்லாத, ரோமன் ரெயின்ஸ் இல்லாத, யாருமே பெரிய பெரிய ரெஸ்லர் யாருமே இல்லாத சம்மர்ஸ்லாமை தான் இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்க போகிறோம் போல இருக்குது.
டாமினிக் மிஸ்டீரியோக்கும் ரே மிஸ்டீரியோக்கும் பார்த்தீங்கன்னா WWE வந்து ரசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடத்திருப்பாங்க ஹாலிவுட்டில். அதுக்கப்புறமா ரீமேட்ச் நடத்தணும்னு சொல்லிட்டு WWE பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணானுங்க. ஆனால் அதற்கான டைமிங்கும் பார்த்தீங்கன்னா கிடைக்கல. இந்த வருஷம் ரசல்மேனியாவில் கூட பார்த்தீங்கன்னா டேக் டீம் மேட்ச் தான் நடத்தினானுங்க. ரே மிஸ்டீரியோக்கும் டாமினிக் மிஸ்டீரியோக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்கலை. ஆனால் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ராலை வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறானுங்க. இது டாமினிக் மிஸ்டீரியோடைய வளர்ச்சிக்காக இருக்கலாம். இப்போ டாமினிக் மிஸ்டீரியோ வந்து அவங்க அப்பாவை பீட் பண்ணதே கிடையாது. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா லீவ் மார்கன் ஏதாவது சதி பண்ணி டாமினிக் மிஸ்டீரியோ வின் பண்ணால் ஒரு சில முத்தங்கள் அல்லது ஒரு ஹக்கு லீவ் மார்கன் மேலே ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட லீவ் மார்கன் பார்த்தீங்கன்னா அடுத்த மாமி ரியா ரெப்லியாவே மாறிட்டாங்க. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா WWE வேர்ல்டு டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் ஜேடி மேக்டோனை வின் பண்ணதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பான இருந்தவர்னு கேட்டிங்கன்னா நம்ம லீவ் மார்கன். அது அவங்களுக்கே தெரிஞ்சுது இவர் இருந்ததுனால தான் நம்ம டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும். கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. டேமியன் பீஸ் வேறு பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை விட்டு வெளியே அனுப்புகிற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கானுங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ரியா ரெப்லே இல்லாத ஒரு நியூ ஜட்ஜ்மெண்ட்டையே, அதாவது இருக்கிற நபர் தான் அதில் மாமியாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லீவ் மார்கன் இருந்து இதுக்கப்புறமா ஆட்சி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அப்போ மாமி ரியா ரெப்லே வரும்போது ஒரு யுத்த கிழமை இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஆமாம், மாமி ரியா ரெப்லோட ரிட்டன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி அவங்களே சொல்லியிருந்தாங்களே டைட்டில் கொடுக்கும்போது. எனக்கு இன்ஜுரியாக இருக்குது, 2 மாதம் என்னால் வர முடியாதுன்னு 60 நாள் சொன்னாங்க. அந்த 60 நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடிய போகுது. அப்படி பார்த்தா கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வாரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா மாமி ரியா ரெப்லே மண்டே நைட் ராக்கு ரிட்டன் ஆக போகிறாங்க. ரிட்டன் ஆகும்போது சம்மர் ஸ்லாமில் மேபி பார்த்தீங்கன்னா லீவ் மார்கன் அகென்ஸ்டாக உமன்ஸ் வேர்ல்டு டைட்டிலுக்காக மோதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. நான் நேற்றுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். கேசர் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து மேட்ச் விளையாடுறதுல அவருக்கு சின்னதாக இன்ஜுரி ஏற்பட்டதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். WWE அஃபீஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு நியூஸ் சொல்லியிருக்கிறாங்க. கேசருக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரிப்பில் வந்து கொஞ்சம் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கான். இதனால் பார்த்தீங்கன்னா அவரால் வந்து ஒரு சில தினங்கள் பார்த்தீங்கன்னா சண்டை போட முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னது தான், அந்த மனுஷனுக்கே இப்போ தான் வாய்ப்பு கிடைக்குது. வாய்ப்பு கிடைச்ச அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இன்ஜுரி வேறு ஏற்பட்டுட்டு ஐயோ பாவங்க நம்ம கேசரு. நான் ஒரு வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது ப்ரோ, பேசுகிறது ரொம்ப தப்பு ப்ரோ, லோலாயுதனமாக இருக்குதுன்னு சொன்னீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, பிளட் லைன் அப்படிங்கிறதுல குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறது இல்லையா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பெற்று போட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா பிளட் லைனில் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதெல்லாம் தப்பு ப்ரோ, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பெற்றுக்கிறாங்க. 1-2 பிள்ளைங்களை பெற்றா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுதீங்க. எஸ் கரெக்டு தான், பட் ஆனால் அது வந்து ஒரு பேச்சுக்காக சொன்னது தான். பட் இருந்தாலும் அதில் ஒரு நியாயம் இருக்குதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஜேக்கப் பாட்டுக்கு வயசு பார்த்தீங்கன்னா அவருக்கு 38 வயசு. அவருக்கு எத்தனை பிள்ளையர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு வந்து 30 வயசில் கல்யாணம் ஆச்சு. எத்தனை பிள்ளையர் இருக்கும்? சரிப்பா ஒரு 3 பிள்ளைய இருக்குமா? அதிகமாக 3 பிள்ளைங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. சரி 4 பிள்ளைய அதுதான் கிடையாது. சரிப்பா 5 பிள்ளைய அதுவும் கிடையாது. 6 பிள்ளைய அதுவும் கிடையாது. 7 ஆமாங்க 7 பிள்ளைகள் 7 பிள்ளைகள் வச்சுருக்காரு. இன்னும் ஒரு 5 பெற்றுக்குவார். தனக்குன்னு சொல்லிட்டு தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு IPL டீமே பார்த்தீங்கன்னா உருவாக்கிக்குவார். ரோமன் ரெயின்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 5 பிள்ளையை பெற்றுட்டார். அவரும் கூடிய சீக்கிரம் ஒரு IPL டீம் உருவாக்குவார். ரோமன் ரெயின்ஸுக்கு பெக்கிற பிள்ளை எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்வின்ஸாக பிறகுது. சரி அவர்கிட்ட வசதி இருக்குது, ஜாலியாக வளர்க்குறாரு. பட் இருந்தாலும் இது ஒரு வரம் தாங்க. குழந்தைகள் மத்தியில் ஜாலியாக வளர்கிறது அப்படிங்கிறது ஒரு வரம் தான். இந்த விஷயங்கள்லாம் கிடச்சிருக்குது. நான் என்ன சொன்னேன்னா அந்த விஷயத்தில் எத்தனை அண்ணன் தம்பி நமக்கே தெரியல. பெற்று போட்டே இருக்கிறனாலும் நிறைய அண்ணன் தம்பி வராங்க. இப்போ பிளட் லைனில் பார்த்தீங்கன்னா பிளட் லைன் WWE பார்த்தீங்கன்னா பிளட் லைன் அப்படின்னு மாறிடும் போல் இருக்குது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பிளட் லைன் சகோதரர்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. போக பார்த்தா சாமி சேன், குமி சேன், கெவின் ஓவன்ஸ், டவின் ஓவன்ஸ் எல்லாம் ஆயிடுவாங்க போல இருக்குது. அந்தளவுக்கு பிளட் லைன்லேயே பல சகோதரர்கள் வந்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டில் பேர் எழுதுறதுக்காக காத்துட்ருக்குறாங்க. WWE ரேஷன் கார்டில் நிறைய பேர் காத்துட்ருக்குறாங்களாம். அவங்கெல்லாம் வேறு வராங்களாம். கூடிய சீக்கிரம் WWEயில் பார்த்திங்கன்னா பிளட் லைனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது இதை விட மோசமாக இருக்கும் போல இருக்குது. ஐயா பாலியமனு பேசாமல் நீ சிஎம் கூட ஓடிடு, இல்லாட்டா பிளட் லைனில் வரவங்க எல்லோரும் நான் தூக்கி போட்டு மிதிப்பானுங்க போல இருக்குது.